வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து 18/8/2024 டியர் தான் பார்க்க போகிறேன். டியர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6 மணி ரிசல்ட்டு 8 மணி ரிசல்ட்டு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்தா 6 மணிக்கு வந்து நம்ம ஏ போர்டு வந்து கண்டிப்பாக 6ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். 1க்கு 6 தான் அடிப்பாங்க, வேறு எதுவும் அடிக்க மாட்டாங்க. நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் அடிக்கிறாங்க, மாற்றி ஆடலை. சரிங்களா? என்ன நம்பர் அடித்தாங்கன்னா 26 55 85. அதே மாதிரி 22 662 6 மணி ரிசல்ட்டு. நான் என்ன சொன்னேன், 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க நேற்று நான் சொன்னேன். கண்டிப்பாக எதாவது வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, திரும்ப 6ஆம் நம்பருக்கு 6க்கு 1 தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் திரும்ப 1ஆம் நம்பர் தான் வந்துச்சு. நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் தான் ஆடுறாங்க, வேறு எதுவும் ஆடலை. சரிங்களா? இதுதான் நமக்கு நெருக்கி அடிக்கப்பட்ட நம்பர். அதில் 6 மணி ரிசல்ட்டு 662. சரிங்களா? அதில் 622 நம்ம 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் என்னங்க வருங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. அதே சேம் நம்பரு திரும்ப 6க்கு 1ன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற வச்சு தான் 1ஆம் நம்பர் கொடுத்தோம். அதே தான் 1ஆம் நம்பர் திரும்ப ஆடினாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. ஒரு அருமையான மெத்தடு தான். நம்ம கொடுத்த நம்பரே அருமையான ஒரு வின்னிங் தான். நமக்கு சமயம் கொடுத்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் வரும். மாற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், நம்ம கொடுத்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்கு, எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் சேம் நம்பர் ஆடிக்காங்க. சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுக்குறதுல ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம கொடுக்குறோம். ரொம்ப டஃப்பான ஒரு கேமிங் தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 111 வந்திருக்கு. சரிங்களா? இதுலேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வரும், நாளைக்கு திரும்ப 1ஆம் நம்பர் வருமா வராதா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஏ போர்டு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு 0 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இன்னும் 0 தான் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நம்பரில் எதுவுமே அடிக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் எப்போயுமே வந்து அடிக்கவே மாட்டாங்க. அப்படியே தூக்கி 0 பண்ணி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற நம்பருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் 1ஆம் நம்பர் நாளைக்கு 0 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 185 அடிச்சிட்டாங்க 1 மணி ரிசல்ட்டு நேற்று. சரிங்களா? 1 மணி ரிசல்ட்டுக்கு அது மாதிரி அடிச்சுக்கிறாங்கப்பா. அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாங்க, மறுபடியும் 0 தான் கொடுக்கணும் நாளைக்கு ஏ போர்டில் அப்படிங்கிறது கணக்கு வருது. சரிங்க 0 மட்டும்தான் வருமா அந்த இடத்துல அப்படின்னா இல்லை, 8ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது. பட் பார்ப்போம். 8ஆம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் திரும்ப ரெண்டு நம்பருமே, அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அடித்தாங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் 1க்கு 0ன்னு ஆடினு இல்லை 8ன்னு ஆடினு, இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் வந்து 0 பண்ணிடணும், ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை விட ஹையஸ்டான நம்பர் 8ஆம் நம்பர் வைக்கணும். சரிங்களா? 9ஆம் நம்பர் கூட 8ஆம் நம்பர் தான் நாளைக்கு வரணும். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நேற்று 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு 185. நான் அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் நீங்கள் போட்டாக்கா நீங்கள் ஜெயிச்சிடலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 1ஆம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2 1ஆம் நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வரும், வராமல் போகாது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா 6ஆம் நம்பர் மட்டுமே போதுங்க 6 மணி ரிசல்ட்டு செம்மையாக வரும்னு சொன்னால் டபுள் 6மே வந்துச்சு பார்த்தீங்களா? அதான் திரும்ப ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அதை கொடுத்துருவோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை மீறி வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்கள் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாமலாம் நம்ம கொடுக்குறதே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, நிறையா கெஸ்ஸருக்கு தெரியாமலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளைக்கு நமக்கே வந்து பார்த்திங்கன்னா வச்ச நம்பரே வைக்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆள் போல தூக்கி கொடுப்போம், மாற்றி கொடுப்போம். ஆனால் இருந்தாலும் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு. திரும்ப அவங்க கொடுத்தா மக்கள் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் நம்ம என்ன கொடுப்போம், அந்த நம்பர் கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். அதே நம்பரை ஆல் போர்டில் எடுத்து நம்ம கொடுத்துருவோம். கடைசியில் ஆல் போர்டில் வருங்க, நீங்கள் வராமல் வச்சுருங்க அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ 5ஆம் நம்பர் வருதுன்னா 5ஆம் நம்பர் திரும்ப வரும். சரிங்களா? அதுவும் 5ஆம் நம்பர் 2 போர்ட்லேயுமே வர மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஒரு டைம் வந்திருக்கும். பார்த்தா அதே மாதிரி வந்துடும் நமக்கு வின்னிங் நம்பர், அதே மாதிரி மேட்ச் ஆகி வந்துடும். பட் இருந்தாலும் நம்ம டபுள்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம வந்து முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது, நீங்கள் வச்சு பாருங்கன்னு சொல்லி நம்ம டபுள்ஸ் தனியாக கொடுத்துறோமே தவிர, மற்றபடி இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா நம்ம ஆல் போர்டு கொடுக்கும்போது ஏ போர்டு பி போர்டு ஆல் போர்டு என்ன வருதோ அதை வச்சு கொடுத்துருவோம். அது மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். சரிங்களா? 8ஆம் நம்பர், ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம 6ஆம் நம்பருக்கு எப்படி 1ஆம் நம்பருக்கு எப்படி 6ஆம் நம்பர் வருமோ அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணமோ, அப்போ அந்த கணக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ 0 ஆகட்டும் இல்லை 8 ஆகட்டும். ஏன்னா நீங்கள் இப்படி கூட ஆடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு 0 வச்சு கூட, ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு 8ஆம் நம்பர் கூட வச்சு
ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொன்னேன்னா நமக்கு என்ன காமிக்குதுன்னா 1ஆம் நம்பருக்கு 0வும் 8ன்னு காமிக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். 1ஆம் நம்பருக்கு 8 0 காமிக்குது. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அதனால தான் நம்ம வந்து ஒருவேளை இப்படி மாறி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு பி போர்டில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 6ஆம் நம்பர் நமக்கு 1க்கு 6 இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1க்கு 6ஆம் நம்பர் திரும்ப இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி ஓகே திரும்ப 6ஆம் நம்பர் மறுபடியும் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ட்ராவுக்கு இந்த ட்ரா மேட்ச் ஆகும். பார்த்தீங்களா, 1க்கு 1 மேட்ச் ஆகுதா, அடுத்து வந்து 6க்கு 6 மேட்ச் ஆகிறதுக்கு நமக்கு எடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ட்ரா நமக்கு இப்படி மேட்ச் ஆகிடுச்சு. அப்போது அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு அடுத்த ட்ராவில் வந்து மேட்ச் ஆகும் 1 மணி ரிசல்ட் ட்ராவில். அப்போ 6 மணிக்கும் 1 மணிக்கும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. அப்போ வந்து 6 மணிக்கும் காலையில் 1 மணிக்கு ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. அதே மாதிரி நாளுக்கு அடிக்கப்பட்ட 1 மணி ரிசல்ட்டு மறுநாள் அடிக்கப்பட்ட 8 மணி ரிசல்ட்டும் ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. புரியுதுங்களா, அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. இப்போ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா வந்து மேட்ச் ஆகி வர மாதிரி அடிக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் அதே ட்ரா மேட்ச் பண்ணி 1ஆம் நம்பர் வருதுன்னு கொடுத்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி தான் 6ஆம் நம்பர் வருதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம், அதே மாதிரி வருது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6 2 2ன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி நம்ம 8ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க, இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். என்னங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே தான். இப்போ நம்ம இங்கே 1ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம், 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே 1ஆம் நம்பருக்கு இங்கே 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 1 3 8ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்பவுமே ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் தான். அதில் மாற்றமே இல்லை. 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமோ, அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும்னா 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அப்போ அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி 2 1ஆம் நம்பர் இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல 8 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் ஃபேவரபுளாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7க்கு 4ங்கிறது கொஞ்சம் எவர்கிரீனாக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது 7ஆம் நம்பருக்கு 4 நம்பர் எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள், அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன 0 6 4ன்னு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 8 3ன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா, 6க்கு 1 அதே மாதிரி 6க்கு 1 அந்த கொடுத்துருக்காங்களா, அதே சேம் நம்பரு 1க்கு 8 1க்கு 3 அதே நம்பர் நம்ம திரும்ப கொடுக்குறோம். புரியுதுங்களா, அதே சேம் நம்பர் மேலே எப்படி டபுள்ஸ் வந்து அதே மாதிரி கீழே டபுள்ஸ் வந்துச்சோ அதே நம்ம எப்போயுமே டபுள்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 8 3ங்கிற நம்பரை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்க, அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான ஃபேஸ். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு எப்படி 1 6 1ன்னு வந்துச்சோ அதே மாதிரி 2 7 2ன்னு வந்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2ஆம் நம்பர் திரும்ப வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்கன்னா 1 மணி ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். 1 மணிக்கு இந்த மாதிரி வரைக்கும், அதாவது 38 அதே மாதிரி 14 46ங்கிற வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். கணக்கில் வருதான்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.